வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறில் இருந்து. இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை, சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் 29ஆம் திதி. இன்றைய நட்சத்திரம் பரணி, காலை 6:07 வரை. அதன் பின் கிருத்திகை. திதி வளர்பிறை, திருதியை. இன்றைய நட்சத்திரம் பரணி, காலையில் 6:07 வரைக்கும். அதற்கு பிறகு கிருத்திகை ஆரம்பம். திதி வளர்பிறை, திருதியை. இன்றைய தினம் யோகம் நன்றாக இல்லை. கன்னி ராசிக்காரர்களுக்கு மதியம் 12:04 வரை சந்திராஷ்டமம். அதன் பின் துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய விசேஷம், இன்றைய தினம் கிருத்திகை விரதம். இன்றைய விசேஷம் கார்த்திகை விரதம். கார்த்திகை எப்படி வேண்டுமானாலும் உச்சரிக்கலாம். முருகன் ஆலயம் சென்று முருகனை வழிபட வேண்டிய திருநாள். நாளைய விசேஷம், நாளைய தினம் சதுர்த்தி விரதம். நாளைய விசேஷம் சதுர்த்தி விரதம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 9 முதல் நண்பகல் 12 வரை. மாலை 4 முதல் 7 வரை. இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலை, இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் சந்திரன், குரு. கன்னியில் கேது. கும்பத்தில் சனி, செவ்வாய். மீனத்தில் சூரியன், புதன், ராகு, சுக்கிரன். இன்று மதியம் 12:04 அளவில் மேஷராசியில் இருந்து சந்திர பகவான் நகர்ந்து ரிஷபராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். இன்று வியாழக்கிழமை. வியாழக்கிழமையும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்த ஒரு நாள். முருகனை வழிபட வேண்டிய நாட்கள். பொதுவாக நட்சத்திரங்களை வைத்து வரக்கூடிய விரத நாள் 2. ஒன்று கிருத்திகை, இன்னொன்று திருவோணம். இது ரெண்டுமே நட்சத்திரத்தின் அடிப்படையில் வரும். திதியில் வர்றது இப்போ நாளைக்கு விநாயகரை வணங்க வேண்டிய தினம், சதுர்த்தி விரதம். அது திதியை அடிப்படையாக வைத்து வருவது. இந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து வரக்கூடிய இந்த விரத நாள் ரொம்ப முக்கியமான நாள். இதுவும் வியாழக்கிழமையில் வரக்கூடிய முருகன் வழிபாடுக்குரிய நாள். அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் சென்று வாருங்கள். இன்று முருகனுக்கான கவசங்கள் ஏதாவது படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். இனி இன்றைய தினப்பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு முற்பகலில் சந்திர பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கார், கூட குருவோடு இருக்கார். கஜகேசரி யோகம். பிற்பகலில் 12:04 பிறகு சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சென்று அங்கே உச்சம் பெறுகிறார். ராசிக்கு இருபுறமும் 2 கிரகங்கள் உச்சம். ஒன்று சுக்கிரன் உச்சம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம். இது ஒரு பெரிய யோகம். இந்த மாதிரி யோகம்லாம் எப்பயோ ஒரு வாட்டி தான் வரும். லைஃப்பில் ஒரு வாட்டி வரும், வருஷத்தில் ஒரு வாட்டி வரலாம். சில நேரங்களில் சுக்கிரன் இந்த மாதிரி 12ஆம் இடத்துல உச்சம் ஆகாமல் கூட போகும். ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை கூட இந்த மாதிரி கிரக நிலை வரலாம். இது ஒரு பெரிய பெரிய யோகத்தை கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. பொன் மழை பொழிய போகிற நேரம் இது. பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால்னு இப்போ பொன் மூட்டை உங்கள் வாசலில் வரப்போகுது. அந்தளவுக்கு பெரிய யோகம். அதே மாதிரி உங்கள் சொல் ஆற்றல், சொல்லில் செல்வர் நீங்கள். அந்த மாதிரி உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். மிகச்சிறப்பான நாள். யோகங்கள் பல்மடங்கு, லாபங்கள் பன்மடங்கு, நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய நேரம். நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் உச்சம். அது ஒரு பெரிய யோகம். இன்று மதியம் 12:04 அளவில்
சந்திர பகவான் உங்கள் ராசிக்குள் வந்து உச்சமாக போகிறார். அதனால் இது ஒரு நல்ல நாள். இன்றைக்கி எடுத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். உங்களுடைய பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து காட்டுவீர்கள். நினைத்தது நினைத்தபடி நடக்கும். சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்கு வந்து தாமதமாகும், நடக்காது. ஏன் அப்படின்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரோக்ராமில் எந்த தடை தாமதமும் இல்லை. எல்லாமே டயத்துக்கு நடக்கும், நேரத்துக்கு நடக்கும். சரி, இது இல்லாமல் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஏதாவது இருக்கா சார் இன்றைக்கி நாளில் அப்படின்னா, இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம். கொஞ்சம் முருகன் வழிபாடு செய்யுங்க. ஏதாவது ஒரு நமக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் கூட அதெல்லாம் விலகி சென்று விடும். எப்பயுமே வந்து ஜாதகத்துக்கு பரிகாரமே என்னன்னா தெய்வ வழிபாடு தான். தெய்வ வழிபாட்டை மிஞ்சிய பரிகாரம் எதுவுமே இல்லை. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விசேஷம் இருக்குன்னா அந்த விசேஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கனாலே கடவுளும் கிரகங்களும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆகையால் இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் அபிவிருத்தி பிரமாதமாக இருக்குது. தொழிலில் லாபங்கள் பன்மடங்கு கிடைக்கும். புதிய புதிய யுக்திகளை கையாண்டு தொழிலை நீங்கள் முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்வீங்க. பல கிளைகள் உண்டாகக்கூடிய நேரம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் இப்போ பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உங்களுக்கு தேவையான இடத்திற்கு மாற்றம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். புதிதாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் வேலை வாய்ப்பு உண்டு. வேலை வாய்ப்பு உண்டு. நல்ல வேலை வந்த நேரம் இது. தொழிலில் நல்ல நேரம் இப்போது முன்னேற்றத்திற்கு. இன்றைக்கி உங்கள் குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிற நேரம் இது. கொஞ்சம் செலவுகள் உண்டு. சற்று செலவுகளை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்திங்கன்னா போதும், சேமிப்புகள் உயரும். கடகராசிக்காரர்களுக்கு இன்று மதியம் 12 மணி, கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் 12 மணி 4 நிமிடம் அளவில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராசி அதிபதி உச்சம். இந்த ராசிக்கு 11ஆம் இடத்துல உங்கள் ராசி அதிபதியே உச்சம் அப்படிங்கிறது வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு இதே மாதிரி ஒரு நிலை இப்போ இருக்குது. அவர்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன், உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியான சுக்கிரன் 11ஆம் இடத்துல உச்சம். இப்போ இந்த மாதிரி ஒரே நேரத்தில் 2 பேருக்கும் 11ஆம் இடத்துல உச்சம். இதுவும் எப்பயோ ஒரு வாட்டி தான் நடக்கும். இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு, கிரகநிலை, இதெல்லாம் ஒரு அதிசயமாக நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட், கிரக அமைப்பு. இந்த மாதிரி நேரங்களில் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு நல்ல லக்னங்கள்லாம் அமைந்தால் கோடீஸ்வர யோகத்தை உண்டு பண்ணும். அப்படி ஒரு யோகம் நிறைந்த நாள் இன்றைக்கி. கடகராசிக்காரர்களுக்கு நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல நாள் இது. வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகம், தொழிலில் உயர்வு உண்டு. போட்டி பந்தயங்களில் வெற்றி, தொழிலில் லாபம், குடும்பத்தில் அமைதி, குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம், சந்தோஷமான நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ ரொம்ப இருக்குது, நல்லா இருக்குது நேரம். ஆனால் என்ன, செலவுகள் தான் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. சிம்மராசிக்காரர்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறதுங்கிறது தான் சிரமமான விஷயமா இருக்குது. எப்படியாவது செலவு வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஒரு பட்ஜெட் போட்டோம்னா செலவுகள் தானாக ஒரு பட்ஜெட்டை போட்டு கையில் கொடுக்குது. என்ன பண்ணுறது, சிக்கனப்படுத்தவே முடியல. இன்றைக்கும் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. நாள் செலவுகள் ஜாஸ்தியாக வரும். ஏதோ ஒரு செலவு உங்கள் முன்னாடி வந்து நின்றுகிட்டே தான் இருக்குது. ஆனால் பயப்பட வேண்டாம், வரவும் உண்டு. வரவு வந்து செலவு பண்ணால் பிரச்சனை இல்லை. கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடாது. இப்போது வரவும் உண்டு, செலவும் உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி முற்பகலில் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம். அதற்கு பிறகு லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் உச்சம் பெறுகிறார். அதனால் மத்தியானத்துக்கு மேலே இன்றைக்கி யோக பலம் பிரமாதமாக இருக்குது. யோகம் அருமையாக இருக்குது. இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடக்கும். தெய்வ அனுகூலம் பெறக்கூடிய நேரம், தெய்வ அனுகூலம் பெறக்கூடிய நேரம், கடவுள் அருள் உண்டு. ரொம்ப சிறப்பாக இருக்குது இன்றைக்கி நாள். முயற்சி செய்யுங்க, வெற்றி அடைங்க. துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஏதாவது முக்கியமான விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல், ஏதாவது கையெழுத்து போடணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதெல்லாமே இன்றைக்கி முற்பகலில் செய்து முடிச்சுடுங்க. மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து அங்கே உச்சம் பெறப்போகிறார். அதனால் கொஞ்சம் ஏதாவது மனநிலையில் மாற்றம் ஏற்படலாம், மனம் குழப்பம் அடையலாம். அதனால் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மனம் தான் வந்து மறதியை கொடுக்கும். ஏதாவது செயலில் வந்து நமக்கு வந்து சொதப்போம். ஏதாவது செய்யும்போது நம்ம இதை செய்தோமா செய்யலையா அப்படின்னு தெரியாமல் சில விஷயத்தை 2 வாட்டி செய்வாங்க சில பேர். அதனால் நேரம் வந்து பொன்னானது. எதையாவது நம்ம செஞ்சோம்னா அதை கரெக்டாக செய்யணும். அதனால் மத்தியானத்துக்கு மேலே இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் ஏற்படலாம். கவனம் தேவை.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நாள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அருமையாக இருக்குது. இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே நாளில் சொல்லணுன்னா நாளை மறுநாள்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சூப்பரான நாள். உங்களுக்கு ரொம்ப பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன், அவர் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே 7ஆம் இடத்துல உச்சமாக போகிறார். 7க்குடையவன் 5ஆம் இடத்துல உச்சமாகிறார். எப்படி இருக்குது பாருங்கள் கிரகம் இப்போ. 9க்குடையவர் 7இல் உச்சம், 7க்குடையவர் 5இல் உச்சம், 5க்குடையவர் 6ஆம் இடத்திலிருந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அப்போ தன லாபங்கள் அதிகரிக்கும். அதாவது தெய்வ அனுகூலம் வேணும். அதாவது நம்ம முற்பிறவியில் செய்த நல்வினை தீவினைக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பிறவியில் நமக்கு பலன் கிடைக்கும். அப்போது முற்பிறவியில் நீங்கள் செய்த நல் விஷயங்கள் எல்லாமே இப்போ இந்த மாதிரி கிரகம் இப்போ இருக்கிறனால தான் உங்களுக்கு நல்ல விஷயத்தை கையில் கொண்டாந்து கொடுக்கும். ஒரு தட்டில் புஷ்பங்களும் பழங்களும் பஞ்சாமிரதமும் இனிப்பும் உங்களுக்கு கொடுத்து அதில் கொஞ்சம் சொர்ணங்களையும் வைத்து கொடுத்தா எப்படி இருக்கும்? சொர்ணம்னா தங்கம், இது மாதிரி கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிற நேரம். யோக பலம் பிரமாதமாக இருக்குது. இன்று கிருத்திகை விரதம், முருகனை வழிபடுங்கள், மேலும் நன்மைகள் நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி அசதிகளாக இருக்கக்கூடிய நேரம். நிறைய உடல் உபாதைகள் ஏற்படலாம். மனம் கொஞ்சம் இன்றைக்கி குழம்பும், மனக்குழப்பத்திற்கு ஆளாகலாம். அதனால் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி ஓரிரு நாட்கள், இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் ஓரிரு நாட்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மத்தியம பலன்தான். அதனால் தெய்வ சிந்தனை, தெய்வத்தை வணங்குவது, குலதெய்வம், இஷ்ட தெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது தான் உங்களுக்கு சரியான தீர்வாக இருக்கும். இன்று கிருத்திகை விரதம், அதனால் முருகனை வழிபடுங்க. வரக்கூடிய துன்பங்கள் அப்படியே விலகி சென்றுவிடும். இருந்தபோதும் உங்களுக்கு அன்றாடம் நடக்க வேண்டிய பணிகளில் எந்த தடை தாமதமும் இல்லை. கவனமாக இருக்க வேண்டிய தினம். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான நாள், சிறப்பான நாள். இந்த நாளை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்குது. எல்லா கிரகங்களும் உங்களுக்கு யோகமான நிலையில் இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்தில் லாபாதிபதி, ராசிக்கு 2ஆம் இடத்தில், அதாவது 2ஆம் இடம் அப்படிங்கிறது பண வரவை சொல்லக்கூடிய இடம், குடும்பஸ்தானம். அங்கே லாபஸ்தானத்துக்குரிய கிரகம் அமருகிறது. அதனால் பண வரவு பிரமாதமாக இருக்கும். 7ஆம் இடம் என்பது நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய கலத்திர பாவம். நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆணை பற்றி சொல்லக்கூடிய இடம், ஆணாக இருந்தால் பெண்ணை பற்றி சொல்லக்கூடிய இடம். அந்த பாவத்துக்குரிய கிரகம் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே உச்சமாக போகுது. உங்களுக்கு உச்சம் பெறக்கூடிய இடம், சந்திரன் உச்சமாகக்கூடிய இடத்துக்கு உரிய கிரகம் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சம். அது சுக்கிரன், அது ரொம்ப யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். இந்த மாதிரியான ஒரு அபூர்வமான கிரக நிலையில் தான் இன்றைக்கி நாள் இருக்குது. அதனால் நீங்கள் இதுவரைக்கும் தடை தாமதம்னு சொல்லிக்கிட்டு இருந்த அத்தனை விஷயமே இப்போ நடக்க போகுது. நம்ம சில விஷயங்கள் நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் நடக்குது, எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பார்த்து மற்றவங்க வாய் மேலே விரல் வைத்து பார்ப்பார்கள், என்ன இவருக்கு மட்டும் எல்லாமே நல்லதாக நடக்குது அப்படின்னு. அந்த மாதிரி இருக்குது இப்போ மகர ராசிக்காரர்களோட நிலை. மகர ராசிக்காரர்கள் இப்போ பொன்மழை பொழியக்கூடிய நேரம் இது. அந்த அளவுக்கு இப்போ சிறப்பாக இருக்க நேரம். வாய்ப்பை பயன்படுத்துங்கள். இந்த நாள் யோகமான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இது. அதிர்ஷ்டத்துக்கு சில நாட்கள் போகும், ஆனால் இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். அவைகள் எல்லாமே உங்களுக்கு இஷ்டமான விஷயத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இது. பிரமாதமாக இருக்குது இன்றைக்கி நாளும் நேரமும். உங்களுக்கு இல்லத்திற்கு தேவையான சில சௌகரியமான பொருட்கள் சேரும். தங்கம், வெள்ளி போன்ற ஆபரணங்கள் சேரக்கூடிய நேரம். பொன்மகள் வரக்கூடிய நேரம் இது. பொன்னவன் வரக்கூடிய நேரம் இது. எல்லாமே பிரமாதமாக இருக்குது இன்றைக்கி நாள். கொஞ்சம் இன்றைக்கி முருகனை வணங்குங்க, மேலும் நன்மைகள் நடக்கும். ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்குது இன்றைக்கி நாள். இன்றைக்கி நாளை பற்றி விவரிக்கணும்னா இன்னும் ஓரிரு நாட்களுக்கு இப்படி தான் இருக்குது கிரகநிலை. நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே நடக்கும். பெண்டிங் ப்ராசஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ரொம்ப நல்லா இருக்குது இன்றைக்கி. இந்த நாளை பற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லணும்னா, கல்வி பயிலும் மாணவிகளுக்கு நல்லா இருக்குது. உங்கள் பிள்ளைகளுக்கு இப்போ நேரம் நல்லாயிருக்கும். நீங்கள் பெற்றோர்களாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு நேரம் நல்லாயிருக்கும். உங்களுடைய தகப்பன் தாய்க்கு இப்போ நேரம் நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு நேரம் நல்லாயிருக்கு. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நேரம் நல்லாயிருக்கு. உங்களால், அதாவது உங்கள் மூலம் அவங்களுக்கெல்லாம் நன்மை. அதுமாதிரி உங்கள் மனைவிக்கு நல்லது. நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவனுக்கு நல்லது. உங்களுடைய ஆசிரியருக்கு நல்ல நேரம் இது உங்களால். அப்போ ஆசிரியர் நீங்கள் ஏதோ ஒன்று போய் பண்ணுவீங்க, அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். உங்களுடைய குருநாதர் உங்களை பிளஸ் பண்ணுவார். இந்த மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே நம்மளை மேலே கொண்டு வந்துடும். ரொம்ப பிரமாதமாக இருக்குது இன்றைய நாள்.
மீனராசிக்காரர்களுக்கு 5 கூடைய கிரகம் 3ஆம் இடத்தில் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே உச்சமாக போகுது. ராசிக்குள் சில கிரகங்கள் இருக்குது. அது இன்னும் ஒன்றொன்றாக இந்த சித்திரை மாதம் வந்தவுடனே விலக ஆரம்பிச்சிடும். இருந்தபோதும் இந்த நாள் நல்ல நாள் தான். கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படலாம். இது தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். மீனராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகத்தான் இந்த பங்குனி மாதம் இருக்குது. சித்திரை பிறந்தவுடனே கொஞ்சம் நேரம் மாறும். அதனால் கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படலாம். இருந்தபோதும் உங்களுக்கு வரவேண்டிய வரவுகள், அதாவது பணவரவு, பொருள் வரவுலாம் நல்லபடியாக வரும். உங்கள் பிள்ளைகளின் முன்னேற்றம் பிரமாதமாக இருக்க போகுது. இப்போது பிள்ளைகள் இப்போ நல்லா படித்து மார்க் வாங்குவாங்க. அதுவும் அந்த செய்திகள்லாம் உங்களை வந்து மகிழ்விக்கும். சில மகிழ்ச்சியான செய்திகள் வந்தாலே உடம்பில் இருக்கக்கூடிய வியாதி போயிடும். அந்த மாதிரியான நேரம் தான் இப்போது. அதனால் மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் வியாதி குணமாகணும்னு இல்லை. நம்மளுடைய குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை பார்த்தே வியாதி எல்லாம் குணமாகும். அது போன்ற நாள் நல்ல நாள்.